சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா பிப்ரவரி மந்தோட பலன்கள் முதல் வீட்டு பலன்கள் பார்க்குறோம். சிம்ம ராசியில கேது இருக்கிறதுனால ஒரு டிட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்குமே தவிர வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. எனர்ஜியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒன்றாம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலை போட்டி இதுதான் மெயின் டார்கெட்டாகவே இந்த மந்த் ஃபுல்லாக இருக்கும். எதிரிகள் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஈகோ கண்ட்ரோல் செய்யறது ரொம்ப ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வரவு அப்படிங்கிறது ஸ்டடியாக இருக்கும். பேச்சு மூலயமா விமர்சனங்களை தவிர்த்துக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஜாப் சர்வீஸ் மூலயமா பணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். ஃபினான்சியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது முயற்சி மாடரேட்டாக இருந்துட்டு இருக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால டீம் ஒர்க் ப்ளஸ் வேலை இது சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். கொலிக்ஸ் மூலயமா சில ஸ்ட்ரெஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 4ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது வீட்டில் ஒரு சைலன்ஸ் ஒரு அமைதி அப்படிங்கிறது நிலவும். என்ன வீட்டு விஷயங்களில் வாக்குவாதங்கிறது கம்மியாக இருக்கும். அப்படி ஏற்பட்டால் கொஞ்சம் கவனத்தோடு அதை குறைச்சிக்கணும். தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அம்மாவுக்கு. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது 5ஆம் வீட்டு அதிபதி குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலயமா சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எஜுகேஷன் கிரியேட்டிவிட்டி மூலயமா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கு. என்ன உங்களுடைய விஷ் நல்லபடியாக நிறைவேறும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை இந்த காலகட்டத்தில் முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 6ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்கள் இருக்கு. ரொம்ப வலுவான போட்டி இருக்கும். வேலையில் அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். ஆர்கியூமெண்ட்ஸ், ஈகோ கிளாஷஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். எனிமீஸ் மீது டாமினன்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். 7ஆம் வீட்டை பற்றி பார்க்கும்போது 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஏற்படலாம். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஏற்படலாம். ஃபாரின் சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஒரு சான்சஸ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மேரேஜ் கொஞ்சம் இந்த மந்த்து கொஞ்சம் டிலே ஆகலாம். எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் ஏற்படலாம். கமிட்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகமாக தேவை. 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மன அழுத்தம், பயம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸ்லீப் இஷ்யூஸ் ஏற்படும். தூக்கமின்மை இருக்கும். 8ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கனால ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் ஒரு பெரிய கெயின் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹிடன் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க சிம்மராசி அன்பர்கள். 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒரு எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறமா லக் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கடின உழைப்பின் மூலியமா ஒரு அதிர்ஷ்டம் வெளிப்படும். என்ன அப்பாவோட உடல்நிலையிலையும் இல்லை நம்ம மென்டாராக கருதுற ஒரு நபரோட ஹெல்த்தில் ஒரு கவனம் அப்படிங்கிறது தேவை. 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கரியரில் ஸ்டடியான ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஏற்படும். என்ன 10ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல growth இருக்குது. ஒர்க்லோட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும்போது வெற்றி அப்படிங்கிறது நம்ம வசப்படும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட நெட்வொர்க் அப்படிங்கிறது அதிகமாகும், நல்லா கிடைக்கும். லாங் டேர்ம் கெயின்ஸ் கிடைக்கும். என்ன 11ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குன்னா மல்டிபிள்
ஸ்மால் இன்கம் சோர்சஸ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. எஃபர்ட் போட்டால் அதுலேருந்து கெயின் கிடைக்கும். அதனால் அதை போட மறந்துடாதீங்க. எங்கே நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். 12ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது எமோஷ்னலாக ட்ரைன் ஆவீங்க. ஸ்லீப் குவாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால எப்போதும் ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய மாதிரி, நார்மலாகவே சிம்மராசி அன்பர்கள் தனிமையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெளியே இடத்துல 4 பேரோட போய் பேசுங்க. கொஞ்சம் ஐசோலேஷன் ஃபீல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மந்தில். அதனால் 4 பேரோட ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. மெடிடேஷன் கொஞ்சம் பண்ணுங்கள். ரெஸ்ட்டு ரொம்ப அவசியம். நம்ம சேனலோட அந்த ஒரு விஷயம், நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இந்த மந்த் என்ன அப்படின்னா, ஜாபில் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும். மற்ற எல்லாமே தானாக பார்த்துக்கலாம். ஜாபில் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. கவனத்தோடு இருக்கணும். பேஷன்ஸோடு இருந்ததுன்னா ஜாபில் வெற்றி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு சின்ன ஒரு கெயினோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கான்சன்ட்ரேஷனாக ஜாபில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நன்றி. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.